ஓம் சாய்ராம். சாய் பாபா ஏன் மதிய ஆரத்தியை நிறுத்த சொன்னார்? அதாவது சாய் மகா பக்தரான உபாசனி பாலகிருஷ்ண ராவ்ஜி அப்படின்றவரு பல வருஷமா ஆஸ்மா நோயால கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. காக்கா சாஹேப் தீக்ஷித் அவருடைய ஆலோசனையின்படி 1913ஆம் வருஷம் அவர் ஷீரடிக்கு பாபாவுடைய தரிசனத்துக்காக போனாரு. அவரை பார்த்த உடனே பாபா ரொம்ப சந்தோஷத்தோட உதிய வந்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணாரு. அதுக்கப்புறமா ராவோஜியுடைய உடல்நிலை மெதுமெதுவா சீராகி அவர் வீடும் திரும்பினாரு. ஆனா சில நாட்கள்லயே அவருடைய மகன் கடுமையான காய்ச்சலால பாதிக்கப்பட்டான். 6 நாட்கள் தொடர்ந்து குறையாத காய்ச்சலால அந்த சிறுவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில இருந்தான். மருத்துவர்கள் வந்து நம்பிக்கை இழந்துட்டாங்க. அன்னைக்கு இரவு 2 மணிக்கு ரொம்ப சோர்வோடு ராவோஜி அவருடைய வீட்டினுடைய வாசல்ல உட்கார்ந்தபடியே அப்படியே தூங்கி போயிட்டாரு. அந்த நேரத்துல பாபா அவருக்கு கனவுல வந்து மகனுடைய நெற்றியில உதிய பூசி, கவலைப்படாத, இன்னும் 2 மணி நேரத்துல அவன் வியர்க்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறமா அவன் பூரணமா குணமடைஞ்சிருவான். குணமடைஞ்ச உடனே அவனை ஷீரடிக்கு அழிச்சின்னு வா அப்படின்னு சொன்னாரு. ராவோஜி எழுந்திருச்ச உடனே பாபா சொன்ன மாதிரியே 2 மணி நேரத்துல அவருடைய மகன் வந்து முழுக்க வந்து வியர்க்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறமா மெதுமெதுவா சரியாவும் ஆயிட்டான். இத பார்த்துட்டு மருத்துவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. 3 நாட்கள் கழிச்சு ஷியாமா கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்தது. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, பாபா வந்துட்டு அவர்கிட்ட சொல்றாரு ஷியாமா கிட்ட, "உன்னுடைய நண்பனுடைய வீட்டுக்கு நான் போனேன்" அப்படின்னு சொன்னாரு. அந்த நண்பன் யாருன்னு கேட்டப்போ, "உபாசினி பாலகிருஷ்ண ராவ்ஜி" அப்படின்னு தெளிவா பாபா சொன்னாரு. "நான் அவனுடைய வீட்டுக்கு அடிக்கடி போவேன். அவனுக்கு கடிதம் எழுது" அப்படின்னு உத்தரவு குடுத்தாரு அப்படின்னுட்டு இந்த விவரத்தெல்லாம் ஷியாமா அவருடைய கடிதத்துல வந்து எழுதியிருந்தாரு. இதனால ராவ்ஜி பாபாவுடைய அருள மேலும் உணர்ந்தாரு. 15 நாட்கள் கழிச்சு அவரும் அவருடைய மனைவியும் மகனும் சேர்ந்து ஷீரடிக்கு பயணம் பண்ணாங்க. கோப்பர்கான்ல இறங்கி கோதாவரில நீராடி ஆரத்திய பார்க்கணும் அப்படின்னு சீக்கிரமா போகணும்னு நினைச்சாரு. ஆனா டோங்கா தாமதம் ஆனதால நேரத்துக்கு போக முடியுமோ அப்படின்னு அவருக்கு கவலை ஏற்பட்டது. அதே சமயம் ஷீரடியில பாபா வந்து ஷியாமா கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, "கொஞ்சம் நேரம் ஆரத்திய நிறுத்து. உன்னுடைய நண்பன் ராவோஜி வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து ஆரத்திய பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு" அப்படின்னு சொன்னாரு. அவங்க துவாரகா மாயில நுழைஞ்ச உடனேயே ஆரத்தி ஆரம்பமாச்சு. பாபா அந்த சிறுவனை கூப்பிட்டு, "நீ காய்ச்சல்ல இருந்தப்போ என்ன பாத்தியா?" அப்படின்னு கேட்டாரு. உடனே ராவோஜியும் அவருடைய மகனும் பாபாவுடைய பாதத்துல விழுந்து நன்றிய தெரிவிச்சாங்க. ஆக, இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாபா உடலால ஷீரடியில இருந்தாலும், தன்னுடைய பக்தர்களுடைய வீட்டுக்கு வந்து போயி அவங்கள காப்பாத்துறாரு. அவர் தூரத்துல இருந்தாலும் பக்தருடைய துயரத்த உணர்ந்து உடனே அருள் புரிகிறாரு. இதுவே குருவினுடைய சர்வ வியாபக தன்மைய வந்து வெளிப்படுத்துது. அதோட தன்னுடைய பக்தன் ஆரத்திய பார்க்கணும் அப்படின்ற ஆசைக்காகவே பாபா ஆரத்திய கூட நிறுத்தினாரு அப்படின்றதும், அவருடைய பக்தர்களுடைய மனநிலைய எவ்வளவு ஆழமா புரிஞ்சுக்கிறாரு அப்படின்றதையும், அவங்களுடைய சின்ன ஆசைகள கூட எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அப்படின்றதையும்